ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் மீல் மேக்கர் வச்சு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம அந்த மீல் மேக்கரை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி பண்ணுறதுனால நம்ம ஒரு வாய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போதும் இந்த ரோஸ்டட் மீல் மேக்கரோட நம்ம நல்லா ரசித்து சாப்பிட்லாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மீல் மேக்கரை ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் நான் இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து 2 கப் மீல் மேக்கர், இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மீல் மேக்கரில் 2 கப் எடுத்திருக்கேன். 2 கப் சோயா சங்க்ஸ் வந்து கிட்டத்தட்ட 100 கிராம் இருந்துச்சு. அதை உள்ளே சேர்த்துட்டு ஒரு வாட்டி கொதிச்சதும் இந்த தண்ணியை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படி வச்சிடலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த மீல் மேக்கர் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை ஃபுல்லாக புழிஞ்சிட்டு வந்து நம்ம ஃபுல்லாக முழுசாக செய்கிறத விட கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம செய்யும்போது நமக்கு வந்து ஒரு பைட்டுக்கும் நமக்கு வந்து இந்த மீல் மேக்கர் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இதோட வந்து நம்ம மீதி பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலான்னு இருக்கோம்ல, அதை நான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து கரம் மசாலாவும் யூஸ் பண்ணலாம். சில கரம் மசாலா வந்து ரொம்ப காட்டமாக இருக்கும், அப்படின்னா நமக்கு வந்து 1/2 டீஸ்பூன் போதும். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு, கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். ஒருவேளை மாவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இல்லைனா நம்ம வந்து அந்த மைதா மாவு சோள மாவு காம்பினேஷன் பண்ணுவோம்ல, அதுவுமே பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பேன் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய சோயா சங்க்ஸை உள்ளே சேர்க்கணும். அப்படி இல்லைனா நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அது வந்து கண்டிப்பாக இன்னுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால. இன்னும் ரொம்ப எண்ணெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உடனே திருப்பிட வேண்டாம். அது கீழே வந்து கொஞ்சம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பினா போதும். ஒரு நான்ஸ்டிக் பேன் இல்லை வந்து நல்ல ஒரு அடிகனமான பேன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி வரதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும். அப்போ தான் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை எதுவுமே இல்லாமல் நல்லா ரோஸ்டடாக வரணும் நமக்கு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணாமல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட சோயா சங்க்ஸ்லாம் நல்லா சூப்பராக ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் தாளித்து நம்ம சேர்க்கும்போது சும்மா ஸ்நாக்காக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் 2 பல் போல் பூண்டு, அதை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பூண்டு வந்து லேசாக வறுபட்டதும் இதில் வந்து ஒரு பாதி வெங்காயம், அதையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயமும் நல்லா ரோஸ்ட் ஆனதும் இதில் வந்து நமக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கேரட், அது வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து கொஞ்சம் கொடை மிளகாய், அப்புறமா வந்து 1 கப் நிறைய முட்டைக்கோஸ். இந்த கேரட் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால டக்குன்னு வந்து நமக்கு ரெடி ஆகிரும். இப்போ இந்த மாதிரி ரெடி ஆனதும் இதில் வந்து நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மசாலாவுக்கு மறுபடியும் அதே மாதிரி தான். நம்ம அந்த சிக்கன் மசாலா அந்த மாதிரி பட்டது சேர்க்குறோன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப காட்டமான கரம் மசாலா நமக்கு 1/2 டீஸ்பூன் போதும். கூடவே 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், எல்லாம் காரத்துக்கு ஏற்ப நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மீதி சேர்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம சாதம் சேர்க்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் பாஸ்மதி அரிசி, 200 கிராம் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணி தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா இது கூடவே நம்ம ரெடியாக வச்சுருக்கோம்ல, ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய இல்லை ரோஸ்ட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய சோயா சங்க்ஸ் அதெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். கூடவே மிளகு, ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே மிளகு வந்து நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய், நம்ம இப்போ கொஞ்சமாக சேர்ப்போம், கடைசி இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம். அதனால் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அரிசி வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருப்போம். சோயா சங்க்ஸ்லேயும் உப்பு இருக்குது. அதனால் இந்த பொதுவே எல்லாத்துக்கும் தேவையான அளவு நம்ம காயெல்லாம் சேர்த்தோம்ல, அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா ஹை ஹீட்டில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வந்து ரைஸ் சேர்க்கும்போது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது சேர்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது டக்குன்னு உடஞ்சி போயிடும். வேக வச்சுட்டு நல்லா அதை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஆற வச்சுக்கோங்க. உதிரியாக நல்லா ஆறுனதுக்கப்புறமா, அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுக்கிறதுனால எடுக்கலாம். அதுக்கப்புறமா தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் வந்து நல்லா அப்படியே உதிரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகியிருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்க்க போகிறோம். அப்போ தான் அந்த எண்ணெய் சேர்க்கும் போது தான் ஃப்ரைட் ரைஸ் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும், கையில் ஒட்டாமல் நமக்கு வந்து அந்த கடையிலலாம் இருக்கும்ல அது மாதிரி இருக்கும். அதனால் கண்டிப்பாக கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
அதே மாதிரி தான் எப்போவுமே நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அந்த லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணும்போது நம்ம நல்லா ஹை ஹீட்டில் வச்சு தான் கலந்து விடணும். அப்போ தான் வந்து அந்த அரிசி வந்து நல்லா ரோஸ்டடாக இருக்கும், நல்லா வந்து பொறுன்னு நல்லா ரோஸ்டடாக வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சூப்பராக ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இதில் வந்து இந்த நம்ம எடுக்கும்போது பாருங்கள், ஒரு வாய்க்குமே நமக்கு வந்து நிறைய தாராளமாக அந்த சோயா சங்க்ஸ் கிடைக்கும் நமக்கு. டடா, அவ்வளோதான் நம்மளோட சோயா சங்க்ஸ் ஃப்ரைட் ரைஸ், ஒரு மசாலா ஃப்ரைட் ரைஸ்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம சாஸ் எதுவும் சேர்க்கல, ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சோயா சங்க்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் சின்னதாக சேர்த்துருக்கோமா, நல்லா ரோஸ்டடாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.